Recording in progress. You are not your brain இல்லையா? Yes, sir. உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், அனைத்தும் மாறிவிடும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், யாராவது ஒரு மனுஷங்க வந்து நமக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் சரி, ஏதாவது தப்பா பேசிட்டாலும் சரி, இல்லை நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நம்ம என்ன சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பலவிதமான கெட்ட பழக்கங்கள் நமக்கு இருந்தாலும், கெட்ட எண்ணங்கள் நமக்கு இருந்தாலும், நம்ம என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து சரியான ஒரு இடம் கிடைக்கல, சரியான மதிப்பு கிடைக்கல, நமக்கு வந்து அந்த சிந்தனைகள் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு நிறைய குறைகளை வந்து நமக்குள்ளேயே சொல்லிக்கும் இல்லையா? நம்ம எப்பவுமே வந்து ஒரு பதட்டமான ஒரு மனநிலைக்குள்ளாரையே நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன மாதிரி இருப்போம்? ஒரு பதட்டம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன்டா இப்படி இருக்குது, இது எதனால இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்ட நிலை வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் யாருமே நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, யார் வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தகுந்த மாதிரி யாருமே கிடையாது, இந்த லைஃப் வந்து நான் ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் இல்லை, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்குள்ள என்ன தவறுகள் இருந்தாலுமே நம்ம என்ன ஃபீல் ஆகுறோம் அப்படின்னா, மற்றவங்க தான் இதுக்கு காரணம். நம்மளோட மைண்ட் செட் என்ன? மற்ற நபர்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த முடிவு வந்து நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, ஓ, நமக்கு வந்து பெருசா ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதும், இந்த லைஃப் வந்து பெருசால சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இல்லையா? ஜென்ரலாக தான் இப்படிதான் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எஸ் சார். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மாதிரியே இருக்கிறாங்கன்னு நீங்க ஃபீல் ஆகுறீங்களா என்னைக்காவது? இல்லை இல்லையா? உங்களை மாதிரி இங்க யாருமே இல்லை. ரியலா அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டு. நம்மள மாதிரி யாருமே இல்லை, நம்ம சிந்திக்கிற மாதிரி யாருமே சிந்திக்கிறது இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் இலகிய மனசு யாருக்குமே இல்லை. நம்ம வந்து எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு யாரும் விட்டு கொடுக்கறது இல்லை. நம்ம எந்த அளவுக்கு வந்து புரிதலோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு யாருமே வந்து புரிதலோட இல்லை. இப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லையா? நம்மளை பத்தி, நம்ம கூட இருக்கிறவங்கள பத்திய குற்றச்சாட்டுகள் வந்து எப்பவுமே நம்ம இதை வந்து சொல்லிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து அதிக நேரம் சொல்லிட்டு அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு அந்த எண்ணங்களை வந்து நமக்குள்ள அதிகமா வளர்த்திட்டே இருந்தோம்னா ரியலாவே அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைனஸ் வந்து நமக்குள்ள இருக்கத்தான் செய்யும் இல்லையா?
அந்த மனிதன்னா சில தவறுகள் செய்யக்கூடியவன் தான், அவன் தவறு இழைக்கக்கூடியவன் தான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதாரணமா பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சில தவறான விஷயங்களை வந்து நம்ம மற்றவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து சரியா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம எப்படி நம்ம வந்து சரிப்படுத்திக்கணும், நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களையும் செயல்களையும் எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஏதாச்சும் எல்லாம் அப்படிதான் இருக்கிறீங்களா? இல்லை நான் நல்லா அப்படி இல்லை சார், நான்லாம் அப்படி யாரையுமே அப்படி நினைக்கவே மாட்டேன், எல்லாருமே என்னை விட பெர்ஃபெக்ட் நினைப்பேன், அப்படியே இருக்கீங்க? No, sir. நோ. Yes, sir. நம்ம தான் பெர்ஃபெக்ட்டு, மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு தெளிவு இல்லாத மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில தெளிவில்லாத மனிதர்கள் எல்லாமே தெளிவாதான் இருக்காங்க, நம்ம தான் தெளிவில்லாம. நான் தெளிவில்லாம இருக்கேன், ஏன் உங்களை எல்லாம் சேர்க்க நான் தெளிவில்லாம இருக்கேன். Yes. ஏன்னா வாழ்க்கையில தெளிவே அடைய முடியாது, அதுதான் உண்மை. இல்ல, அவங்கவுங்க விஷயத்துல தெளிவா இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு என்ன எந்த வேணுமோ ஒரு அது விஷயமே நம்ம இது வந்து வேற விதமா சொல்லணும் அப்படின்னா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த தெளிவையும் அதே மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து தெளிந்தது கடுகளவு, தெளியாதது கடல் அளவுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவுக்கு நம்ம வருவோமா அப்படின்னா நிச்சயமா வரவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் எஸ்ன்னு நினைச்சோம்னா அது நோவா இருக்குங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னோம்னா அது ஜாக்பாட்டா இருக்கும். தெரியவே தெரியாது நமக்கு. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆகும், பா இவ்வளோ விஷயம் நம்ம இழந்துட்டோமா, நம்ம வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டோமா, நம்ம அன்னைக்கு அப்படி ஃபீல் பண்ணோமே, அப்படி இருந்தோமே அப்படின்னு சொல்லி தான் தோணுமே தவிர எனக்குமே வந்து ஜாக்பாட் நேரடியாக கிடைக்கவே கிடைக்காது. இதே மாதிரி தான் லைஃப் வந்து ஒருத்தர் ஜாக்பாட் அடிக்குதுன்னு அதை அடிக்கணும்னு அவனுக்கு தெரியாது. வாழ்க்கை வந்து இங்க இது எதுவுமே வந்து நமக்கு நிறைய விஷயம் வந்து நாளைக்கு இது நடக்க போகுது, இது ஆக போகுது, இது நிறைவேற போகுதுங்கிறது வந்து நமக்கு ஒரு முழுமை தன்மை வந்து எப்பவுமே நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. பட் அதை கடந்து சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்மளால உணர முடியும், இது செஞ்சா பெர்ஃபெக்டா தான் இருக்கும், நம்ம வாழ்க்கை இங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத வந்து நம்மளால உணர முடியும். இப்போ ஜென்ரலா நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ உட்காந்து இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோன்னே வச்சுக்கங்களேன். அப்படியே உட்காந்து நானும் பேசுறத அப்படியே கேட்டுட்டே இருப்பீங்க. சம்டைம்ஸ் டக்குன்னு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க, எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷனே இல்லாத நிலை என்னன்னு கேட்டா, இங்கிருந்து நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. Sir. இந்த நிறைய டிராவல் எங்க நடந்தது அப்படின்னா, எனக்கு நடந்த அனுபவங்கள் எப்படின்னா, கிளாஸ் ரூம்ல இந்த இப்படி உட்காந்துட்டு இருப்போம். உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டெஸ்க்ல உட்காந்து அப்படி சாரை கவனிச்சுட்டே இருப்போம். இப்படி பார்த்துட்டே இருப்போம், நம்ம கண்ணு திறந்தா இருக்கும், அவரையும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அவரு நினைச்சிட்டு இருப்பாரு நம்ம வந்து கிளாஸை ரொம்ப டெப்தா கவனிச்சுட்டு இருக்கிறோன்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே அங்க உட்காந்துட்டு, நேத்து நம்ம அங்க போனோம்ல, சரி அந்த இடத்துக்கு போய் அங்கிருந்து அப்படியே நம்ம கிளம்பி அங்கிருந்து வேற எங்கேயாவது போயிருந்தா அந்த இடத்துல போய் எப்படியெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். சரி நம்ம அங்கிருந்து அந்த மலை மேலே ஏறி அங்கிருந்து அந்த காடு தாண்டி அந்த உச்சிக்கு போய் அப்படியே பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகள் வந்து அது ஒரிஜினலா மாறி நம்ம கண்ணு திறந்து கிளாஸ் ரூமை தான் பார்த்துட்டு இருப்போம். கிளாஸ்ல சார் அப்படியே அவர் எங்க மூவ்மெண்ட் ஆகுறாரோ அதே மாதிரி கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துகிட்டே இருக்கும். அவரும் நம்மளை பெர்ஃபெக்டா கவனிக்கிறான்னு நினைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா நம்ம இங்க இருப்போம் பயங்கரமான டிராவல்ல மேல எங்கேயோ போய் வேற ஒரு உலகத்துல. அதாவது அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்,
நேத்தோ அல்லது காலையில உள்ள வரும்போதோ ஃப்ரெண்டோட பேசியிருப்போம். ஸோ அந்த நிகழ்வு அப்படியே ஒரு கனவாக ஒரு பெரிய ட்ரீமாக மாறி அங்கிருந்து நம்ம பிரயாணத்தை வந்து மேற்கொள்றோம். அப்ப என்ன ஆகும்னா நம்ம அங்க இருப்போம். திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு சினிமா பார்த்துட்டு இருப்போம். ஜப்பான்ல போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து அங்க இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாம் வாங்கி அங்க இருக்கக்கூடிய நிறைய புது புது இன்னோவேஷனான அந்த சயின்ஸ் மெட்டீரியல் எல்லாம் பார்த்து புதிய கம்பெனிக்கான பொருளெல்லாம் வாங்குற மாதிரி சிந்திச்சு அப்படியே நம்ம பிரெயின் வந்து ஓடிட்டே இருக்கும். திடீர்னு உங்களுடைய லவ், உங்களோட வாழ்க்கையில அன்பு, அந்த அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிம்லால 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருப்பீங்க இல்லையா? ஆனா வீட்டுல என்ன, முன்னாடி சாப்பாட்டுல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும். வீட்டுல முன்னாடி உலைக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் சிம்லால பாட்டு பாடிட்டு இருப்பீங்க. அந்த நினைவுகள் வந்து நம்மளுடைய சிந்தனைகள் வந்து உலகத்துல எங்கெல்லாம் என்னெல்லாம் நமக்கு சுகங்களை கொடுக்குமோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு ட்ரீம்ல டிராவல் பண்ணிடுவோம். ஆனா பகல்ல கண்ணை திறந்து நேருக்கு நேரா எல்லா விஷயம் நடந்துட்டே இருக்கும், கண் கூட பார்த்துட்டே இருப்போம். ஆனா அது ஒரு பயங்கரமான சுகமா இருக்கும். தூக்கமும் இல்லை, ப்ரெசன்ட்லயும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிராவல். சில சமயங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து பணம் சார்ந்து, பிஸ்னஸ் சார்ந்து, அதே மாதிரி இந்த ஒரு பெரிய அவார்டு ப்ரோக்ராம் அதுல வந்து உங்களுக்கு நீங்க மேடையில ஏறி அந்த அவார்டை வந்து அப்படியே ரிசீவ் பண்றீங்க. ஸோ அங்க வந்து மேயர் இருக்கிறாரு, கலெக்டர் இருக்கிறாரு, எல்லாருமே அந்த ஹை பொசிஷன்ல இருக்கிற ஜட்ஜ் இருக்கிறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்க மேல வந்து அந்த ஷால் போட்டு உங்க கையில அந்த பேப்பரை கொடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய கனவு. அந்த அவார்டை வந்து நீங்க உங்க கையில வாங்குறது, அதுக்கு ஒரு சிரிக்கிறது, அதை வந்து நீங்க ஷேர் பண்றது, அதை வந்து அப்படியே வெளியே காமிக்கிறது, தலைக்கு மேல தூக்கி எல்லாத்திட்டையும் காமிக்கிறது, அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே ஃபீல் பண்றது, அதே மாதிரி அப்படியே டூர் போற மாதிரி ஃபீல் ஆகுறது. ஆக்சுவலா நீங்க சேர்ல உட்காந்துட்டு தான் இருப்பீங்க, சும்மா உட்காந்து அப்படியே கண்ணை திறந்து எங்கேயோ விட்டத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்க நினைவுகள் எங்க இருக்குன்னா அப்படியே ஊட்டி மேலே ஏறும்போது அந்த ஹேர்பின் பெண்டு வழியா 1 பை 1 அப்படியே டேர்ன் ஆகி மேலே போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படியே மேலே போய் போய் ஸ்ரீலங்காவில் நிறைய அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இருக்காமா. என்னென்ன பேர் நமக்கு தெரியாது, பட் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே அழகான நாடு வந்து ஸ்ரீலங்கா. பார்க்கறதுக்கு இயற்கை எழில் அதிகமாக இருக்கக்கூடிய, ஏகதேசம் வந்து ஒரு கேரளா செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு. அந்த கேரளா வந்து எப்படி இருக்குமோ ஏகதேசம் அதே ஸ்டைலில் கன்னியாகுமரி எல்லாம் நம்ம சுற்றும் போது என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி வந்து எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே ரப்பர், தேங்காய், அந்த மாதிரி வந்து நிறையா தோட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ட்ரி. ஆனால் நிறைய ஹில் ஸ்டேஷனும் அங்கே நிறையா இருக்குது. நிறைய ஹில் ஸ்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் அந்த மேடு பள்ளமாக பயணிக்கக்கூடிய ஊராகவும் அது இருக்குது. ஸோ அந்த வந்து நம்ம இங்கே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு மூடெல்லாம் கிரியேட் ஆகும். லவ் மூடு, ஃபேமிலி மூடு, அந்த மாதிரி எல்லாம் என்ஜாயிங் மோடு, அந்த ஹனிமூன் மோடு, மணி மலை, அதாவது நம்மளுடைய அப்படியே பணம் வந்து கொட்டுவது, இந்த மாதிரி பலவிதமான மோடில் வந்து நம்ம சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒரு பெரிய கார்ல வந்து டிராவல் பண்றது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ்ல வந்து நம்ம வாழ்றது இல்லையா? திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்ல பறக்கிறது, ஃப்ளைட்ல டிக்கெட் எடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறது, இந்த மாதிரி வந்து அந்த கனவுகளுக்கு வந்து ஒரு அளவே இல்லாம பெரிய பெரிய நிகழ்வுகளையும் உங்க வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அந்த நிகழ்வுகள் இருக்கக்கூடிய இடத்துலையும் ரியலாவே நீங்க பயணிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பயணிச்சவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க இங்க?
யாரெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி பயணிக்கிறீங்க? உங்களுக்கு பகல் கனவே வராதா யாருக்கும்? வருது சார். அப்ப இந்த பகல் கனவுகள், இந்த மாதிரியான கனவுகள் உண்மையா அப்படின்னா, இது வந்து நம்ம பிரெயின் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இல்யூஷன், ஒரு விதமான சுகம் கலந்த ஒரு வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய, உங்களை வந்து ஒரு அடிக்ஷன் நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடம். நிறைய பேத்துக்கு அது தெரியாது. அது தெரியாம கம்ப்ளீட்டா வந்து அந்த கனவுல உலகத்திலேயே வந்து முழுமையாக வாழ்வது, எப்பவுமே வந்து இந்த ட்ரீம் வேர்ல்டை வந்து தங்களுடைய வாழ்க்கையாகவே நினைச்சுக்கிறது. ஆக்சுவலா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சாதாரண வீட்டில் சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான திருப்தி இருக்கும். என்னதான் கிடைக்கலனாலும், என்னதான் வாழ்க்கையில வந்து எல்லாமே சரியாகலைனாலும், தான் வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்திக்குவாங்க. இது வந்து ஒரு மாயை, இது வந்து ஒரு பேய், இது வந்து நம்மளோட வாழ்க்கை அழிக்கக்கூடிய மகா மோசமான ஒரு விஷயங்கிறது நிறைய பேத்துக்கு புரியவே புரியாது. ஏன்னா நம்ம பிரெயின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுகம் அதுல இருக்குது இல்லையா? எஸ் ஆர் நோ? அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பிரெயின்ல ஏற்படக்கூடிய மோசமான ஒரு இல்யூஷன். ஏன்னா மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனாக நம்ம மாறணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம ஏத்துக்கவே கூடாது. இந்த சந்தோஷத்துல நம்ம அடாப்ட் ஆகவே கூடாது. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான மனநிலையில போய் நம்ம சிக்கிட்டோம்னா வெளியே வரவே முடியாது. என்ன பண்ண முடியாது? உங்களால ஜென்மத்துல அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. என்ன காரணம்? உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலைனாலும், உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் இருந்தாலும், உங்களுக்கு வந்து கையிலிருந்து பணம் போகுதுன்னு தெரிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, அது நடக்கலைனாலும் அப்படியே உட்காந்து அதை பத்தி சிந்திச்சு சுகமா ஃபீல் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த சுகத்தை ஃபீல் பண்ணும்போது அந்த பொய்யான அந்த இல்யூஷனான நம்ம பிரெயின் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நம்ம எப்பெல்லாம் வந்து ஃபீல் பண்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த பொய்யான நிகழ்வுக்குள்ளார அந்த பகல் கனவுல போய் உட்கார்ந்து சுகம் கண்டுருவோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா நமக்கு ஒரு பெரிய வழியே இருக்காது. நம்மளால வெற்றியை நோக்கி பயணிக்க முடியவே முடியாது. அந்த வெற்றிங்கிற நிகழ்வு நம்மள நடக்காம இருந்தாலும் நம்ம வந்து அதை ஏத்துக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். அப்போ ஓகே, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். எப்படி? அதான் அதுக்கு பதில் இது வந்துருச்சே இல்லையா? ஒரு ஒரு அழகான சுகம் வந்து கிடைச்சிருச்சே. அப்ப நம்ம உடம்பு மனசு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன சொல்லுவோம்? விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம், படுத்து தூங்கு, நீ போய் உட்காந்து டிவி பாரு, டிவியில பாரு, அந்த படம் போட்டிருக்கிறேன் பாரு, இந்த படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை ஸ்கிப் பண்ணி விட்டுரும். என்ன பண்ணும்? ஸ்கிப் பண்ணி விட்டுறது. ஃபீலே இருக்காது, ஜாலியா இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள். இப்போ பசங்கள்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவன் ஆக்சுவலா நல்லா படிக்கிற பையனா இருப்பான், ஃபெயில் ஆயிருக்கும். இந்த ஒரு அடிக்ஷன் தான் காரணம். அவன் என்ன பண்ணுவானா, பாஸ் ஆன மாதிரியே ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது அந்த மாதிரி ட்ரீம்ல வந்து போக ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில அந்த ட்ரீம்குள்ள போய் அடாப்ட் ஆன இந்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புக்ஸ் ரீட் பண்ண மாட்டாங்க. புக்கெல்லாம் எடுத்து உட்காந்து படிக்கிறக்கா அப்படி உட்காந்தா அப்படின்னு சொல்லி பயங்கர டீ காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டு உட்காந்து என்ன பண்ணுவான்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே தன்னோட வாழ்க்கையை வந்து டிராவல்ல கொண்டு போயிடுவான். அப்படியே எங்கேயோ பயணிச்சுட்டு இருப்பான், ஜாலியா சுகமா இருப்பது. அந்த சுகம் வந்து ரியலா போனா கூட கிடைக்காது. என்ன காரணம்? அங்க போனா நிறைய கார்ல போகணும், அப்புறம் அவங்க ஃபுட்டு கிடைக்காது, அதுக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கும். அப்படி இருந்துதான் ஒரு இயற்கையை வந்து நம்மளால ரசிக்க முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போறோம்னா அது பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தா கிளையை வாங்கி தூக்கி வீசிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போய் வேற ஏதாவது கிடைக்கிற தண்ணி கிடைக்கவும் கிடைக்காது, ஃபில் பண்ணுறதுக்கு பாட்டிலும் இருக்காது,
ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகும். இதையெல்லாம் கடந்து தான் ஒரு உண்மையை வந்து நம்மளால உணர முடியும். ஆனா இந்த ட்ரீம் பார்த்தீங்கன்னா இவன் எக்ஸாமும் எழுத மாட்டான், படிக்கவும் மாட்டான், அப்படியே கனவுலயே வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி அந்த வாழ்க்கையை வந்து அந்த ப்ரெசண்ட்டில் சுகங்களை அனுபவித்து நம்ம வாழும்போது நம்ம பிரெயின் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு தெளிவு கொண்டு வரணும். இது வந்து பொய், இது வந்து ஒரு இல்யூஷன், நம்ம பிரெயின் வந்து நம்மளை ஏமாத்துது அப்படின்னு நோ அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி வெளியே வந்துடணும். இப்பவே நான் இந்த விஷயத்த பேசும்போதே ஒரு 3 பேர் வந்து கம்ப்ளீட்டா டிராவல் பண்ணிட்டாங்க. இப்போ யாரு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யார் இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து வெளியே போனவங்க? போய் எங்கேயோ டிராவல் பண்ணியிருக்கீங்க, ஏதோ டூர் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார் நோ? யாரோ டிராவல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. யார் இது? யார் கனவுல போனீங்க, அங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சது யாரு? எஸ் சார். டிராவல்ல போயிட்டீங்களா? கேட்டுக்கிட்டே அப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டீங்க. யோசிக்க வைக்குது சார் நம்மளா. எங்க போலன்னு யோசிக்க வைக்குது இல்லைங்க சார், இந்த மாதிரி பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி. எஸ். வேற யார் டிராவல் பண்ணீங்க? நீங்க பேசும்போதே வேற எங்கேயோ சிந்தனையில இருப்போம்னு சொன்னீங்க பாருங்க சார், அப்போ நான் அப்படிதான் சார் இருந்தேன். போயிட்டீங்க அதுக்குள்ளார. எஸ். இது என்னன்னா நம்மளுடைய ஓவர் திங்கிங். நம்ம மைண்ட் வந்து அந்த ஓவர் திங்கிங்குள்ளார போயிடுச்சுன்னா நம்ம அவ்வளோதான், நம்மளை வந்து மறந்துடுவோம். நம்ம அப்படியே அதுக்குள்ளார போய் அங்கிருந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஒருவித போதையில மாறிடும். எஸ், ஒரு அழகான போதை தான் அது. நல்ல இன்னொரு விபத்துல நடக்கிறதுக்கு காரணம் அதான், எங்கேயோ எண்ணிட்டு வண்டி ஓட்டுறது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. விபத்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து மெயினாக என்னன்னா ஓவரா வந்து ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா தவறி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, என்ன தடுமாறி தவறி விழுந்துட்டோம்னு வச்சுக்கல. இல்லை அதான் சார், அதாவது நம்ம டிராவலிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த விபத்துகள் அதிகமாக வர்றதுக்கு பிரெயின் வந்து ஒரு இல்யூஷன் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க, அது இது ஆக்சுவலாக நான் இதுலேயே வந்து அது சொல்லணும்னு தான் இருந்தேன். இதுக்கு கீழே இருக்கிறதுல அது இருக்குது கண்டிப்பாக. இந்த இல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து ரிப்பீட்டடா செஞ்சுட்டே இருந்தா அவங்க எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது வந்து ஒரு டேலண்டோ ஸ்கில்லோ எல்லாம் கிடையாது, அவங்க வந்து ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுவாங்க. ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்போ வந்து கண்டினியூவா ஒன்னா ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோமோ நம்ம பிரெயின் என்ன பண்ண ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்ம பிரெயினை பொறுத்த வரையிலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி வந்து நிறைய ஃபேண்டசியா இருக்கும் நம்ம பிரெயின். எப்பவுமே வந்து ஒரு எப்படி ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கலாம், பல்கலைக்கழகம். அதுல வந்து ஒரு எல்லா கோர்ஸ் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் இதுல. ஆனா நீங்க வந்து ஒரே விஷயத்த செய்ய ஆரம்பிச்சா ஒரு பயங்கரமான இல்யூஷனை வந்து உங்களுக்குள்ளார ஏற்படுத்தும். அது வந்து உங்களை வந்து பெரிய அளவுல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த டிராவல்ல வர ப்ராப்ளம் என்ன, ஏன் வந்து ஹைவேல ஏறினா தூங்கிடுறாங்க, கண்ணு திறந்துட்டே இருக்கும் ஆனா அவங்க வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அந்த ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூவா அந்த ஒரு மாதிரி லைனிங் வந்து சைட்ல போட்டிருப்பாங்கல்ல, டிவைடர்ல வந்து போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து எப்படின்னா இப்படி சுத்துற மாதிரி. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்ல பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி ரோல் ஆகும்போது அதே மாதிரி நம்மளுடைய கண்கள் வந்து தொடர்ந்து அதை கிராஸ் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா ஹிப்னாட்டிசம் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம பிரெயின் வந்து ஹிப்னாட்டிசம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் ஆகும்போது அந்த கண்டினியூ அந்த லைன்ஸை பார்த்துட்டே இருந்தா தொடர்ந்து ஒரே நிகழ்வு. இப்போ வந்து ஹைவே இல்லாம மற்ற இதுல போனீங்கன்னா ஒரு ரோடு வந்து எவ்வளோ பெருசா இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாலும்
அதில் வந்து ஒரு கார்னர் வரும், ஒரு டேர்ன் வரும், அதே மாதிரி சின்ன ரோடாக இருக்கும், ஒரு பாம்பு மாதிரி வளையும். ஸோ அதில் இன்னும் என்ன நடக்கும்னா லெஃப்ட் சைடில் நிறைய வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளில் வந்து ஒன்று ப்ளூ, பிளாக், ரெட், க்ரீன் அப்படி சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிட்டியாக இருக்கும், டக்குன்னு பார்த்தா ஒரு கிராமமாக இருக்கும். கிராமமாக இருக்கும், அப்புறம் பார்த்தா பெரிய புல்வயலில் நடுவில் ட்ராவல் பண்ணுவீங்க. இப்படி நிறைய சேஞ்சஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணால் உங்கள் பிரெயின் ஏற்றுக்கும். உங்கள் பிரெயின் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது, எத்தனை நாள் வேணாலும் ஓட்டலாம். நீங்கள் தூங்க மாட்டீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களை. ஆனால் இந்த ஹைவேல போகும்போது ஏன் அதிகமாக நடக்குது அப்படின்னா, ஒரே விஷயத்த ஒரே மாதிரியான ஒரே ரோடு, ஒரே கலரு, ஒரே லைனு, ஒரே மாதிரியான கார்னரு, ஒரே மாதிரியான சிக்னலு, ஒரே மாதிரியான ஃப்ளைஓவரு, நம்ம எந்த ஊர்ல எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் கூட நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டு இருக்காது, ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் எதுவுமே இருக்காது. கண்டினியூவாக அந்த லைன்ஸு, ரோடு, அது மட்டும்தான் உங்கள் கண்ணில் தெரிஞ்சுட்டே இருக்கும். சில இடங்கள்ல சில பாலங்கள் ஏறும் இறங்கும், செடி இருக்கும். ஸோ அந்த செடிகளும் ஒரே மாதிரியான ரொம்ப தூரத்துக்கு ஒரே செடி வந்து கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு எப்பெல்லாம் வந்து ஒரு நிகழ்வை திரும்ப 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 வேகமும் அதிகமாயிடும் சார். எஸ் வேகமும் அதிகமாயிடும். நம்மளால வந்து அந்த செகண்ட்ஸ் டிராவல் வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அதனால அதிவேகமாகவும் வண்டி வந்து போக ஆரம்பிச்சிடும். அதே டைம்ல என்ன ஆகும்னா நம்ம இந்த இல்யூஷன் ஒரு மாதிரியான ஹிப்னாட்டிசம் ஆக ஆரம்பிக்கும் நம்ம மூளை. ஸோ அந்த ஹிப்னாட்டிசம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் தூங்கிரும், இல்லைன்னா ட்ரீம்ல போயிடும். இதுதான் அதோட ஒரிஜினாலிட்டி வந்து. ஏன்னா நீங்க வந்து தூங்குறதுன்னா என்ன? எதையுமே சிந்திக்காத நிலை இல்லையா? எதையுமே சிந்திக்கலைன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுனா எப்படி பண்ணுவீங்க? படுத்துட்டு கண்ணை மூடிட்டீங்க, எதையுமே பார்க்கலைன்னா உங்களுக்கு வந்து தூங்குற நிலை. ஏன்னா ஆமா, பிரெயின் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ ஒரே மாதிரியா ஒரு பொருள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா பிரெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அங்கதான் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஜோன் தான் வந்து மனுஷன் வந்து கண்ணு மூடி தூங்கிடுறது, இல்லைன்னா கண்ணு திறந்துட்டே தூங்கிடுவாங்க. இந்த நிகழ்வுக்கு இதுதான் காரணம். இதே தான் நம்ம பிரெயின். இப்போ வந்து நம்ம உங்க பிரெயினை மாற்றி அமைக்கணும் அப்படின்னாலும் உங்க வாழ்க்கையிலும் அதுதான் நடக்குது. செல்லு கூட ரொம்ப நேரம் பார்த்தது அப்படியே we are just wired that way. நம்ம வந்து அந்த நிலையில அந்த மாதிரி மாற்றப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு நெகட்டிவான நிகழ்வு நிறைய நம்ம காதுல கேட்டுட்டே இருந்தா, நெகட்டிவான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளார ஒரே மாதிரி பேசிட்டே இருந்தா நம்ம பிரெயின் வந்து அதோட அடாப்ட் ஆயிடும். அதுக்கு பேர் தான் நம்மளுடைய அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இல்லையா? இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறதே எங்க உருவாகுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இல்லையா? நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிறனால அது அப்பப்போ வந்து அதை சப்ரஸ் பண்றதுக்காக, அதை சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்காக அது என்ன பண்ணுவோம்னா என்ஜாய்மெண்ட்டை தூக்கி விடும். ஸோ இந்த என்ஜாய்மெண்ட் நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அடிக்ஷன் வேணும். ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதுக்கு உள்ள போய் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு, நம்ம தெளிவடைகிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு அடிக்ஷன் தேவைப்படுகிறது. அந்த நோ சொல்றது, அப்படி எந்திரிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு. அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய மனிதர்கள், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல டாக்டர்னு வைங்க, நல்ல டாக்டர், பயங்கரமான கூட்டம், சர்ஜரி அது இதுன்னு ரொம்ப பிஸியில் இருக்காரு. நைட்டு தூங்க வந்து படுக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு சின்ன கட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கவுச்சியாக இருக்குது, என்னால் வந்து என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஜென்ரலாக குழந்தைய செய்கிறது. இது வந்து டாக்டர்ஸ் செய்யறது, பெரிய பெரிய மேதைகள் செய்கிற தவறுகள். ஸோ அவங்க வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மி குவான்டிட்டியில்
ரொம்ப கண்ட்ரோலாக அவர் வந்து அதை எடுத்துக்குவார். ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் மறந்து தூங்கிடுவார், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். இது வந்து நம்ம பிரெயின் சும்மா இருக்காது. அதை என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய பழக்கமாக மாற்ற முயற்சி செய்யும். எதனால? பிரெயினுக்கு என்ன பிடிக்கும்? சுகமா இருக்கிறது பிடிக்கும். நம்ம பிரெயினுக்கு என்ன பிடிக்கும்? சுகமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன பண்ணும் அது? நீ இதை எடுன்னு சொல்லும். ஸோ அப்போ அவர் வந்து ஒரு லெவல் எடுக்கும்போது நம்ம பிரெயின் என்ன சொல்லும்? பத்தலை, இன்னும் கொஞ்சம் சுகம் கொடுன்னு சொல்லும். ஸோ இந்த சுகம் அப்படி கொஞ்சம் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க, இந்த என்ன கூலிப்பா ஒரு இது மாதிரி உள்ள வைக்கிறாங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அடிக்ஷன் எப்பவுமே ஒரு இடத்துல நிற்காது. அதனாலதான் இந்த கெட்ட பழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள் கூட பிரச்சனை. கெட்ட எண்ணங்களும் கெட்ட பழக்கங்களும் நீங்க பண்ணாதீங்க, அதுக்குள்ளர போகாதீங்க, அது உங்களை பயங்கரமா பாதிச்சிரும்னு ஏன் ரிப்பீட்டடா இத்தனை பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா, ஏன்னா உங்க பிரெயின் அப்படி. உங்க பிரெயின் வந்து அப்படி. நீங்க அப்படி கிடையாது. நீங்க நல்ல மனுஷன், நீங்க நல்ல ஒரு ஆளு, நீங்க ஒரு டேலண்டைஸ்ட், நீங்க வந்து ஸ்கில்டு. ஆனா உங்க பிரெயின் அப்படி கிடையாது. அது ரொம்ப மோசமான ஒண்ணு. அது என்ன பண்ணும்? கண்டிப்பா உங்களை அங்க ட்ரெயின் பண்ணும். எனக்கு ரொம்ப சுகமா இருக்குது, நான் தெளிவா இருக்கிறேன், நான் சுவிட்ச் ஆஃப்டா இருக்கிறேன், நீ என்னை தொல்லையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா நீ இதை செய்யுன்னு அதை சொல்ல ஆரம்பிச்சு. ஆனா அவர் நினைப்பாரு, ஐயோ இது நான் நீ தொடவே மாட்டேன், 1ஆம் தேதி ஆயிடுச்சு, ஜனவரி 1, நான் இனிமேல் என் லைஃப்ல இதை செய்யவே மாட்டேன். 3ஆம் தேதி போய் குடிச்சிடுவாரு இல்லையா? நான் வந்து மாலை போட்டுட்டேன், புரட்டாசி மாசம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு சொல்லி எல்லாத்தையுமே விட்டுருவாரு. திரும்பி வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப செஞ்சிருவாரு. என்ன காரணம் அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம். நம்ம பிரெயினை நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நம்மளோட எல்லா விஷயங்களும் அப்படிதான். நம்ம நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட பழகிறதாகட்டும், இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து பேக்கப்ல என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட பிரெயின் இதை வந்து கேட்டுட்டே இருக்கு. குடு குடு குடு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பப்போ இதை கேட்டுட்டே இருக்கும். அப்படி கேட்டுச்சுன்னா நம்ம உடம்பு மனசு எல்லாம் என்ன பண்ணும்? ஓகே, ரெடி அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால போயிடும். அது யாராவது ஒரு வாய்ப்புகளை வந்து காரணங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அட்ராக்ட் பண்றதே நெகட்டிவ் தான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை சரி பண்றதுக்கு? ரீட்ரைன் யுவர் பிரெயின். வேற வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட பிரெயினை கொஞ்சம் தட்டி, குப்பை தட்டி கிளீன் பண்ணி அதை வந்து திரும்ப ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போதான் அது சரியாகும், இல்லைன்னா சரியாகாது. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த அடிக்ஷனுக்குள்ளார போகிறோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த மாதிரி டைவெர்ட் பண்ண முயற்சி செய்யணும். இது வந்து உங்கள் மூளையில் நடக்கிற ப்ராசஸ். அதான் எல்லாம் நான் நார்மலாக சொல்லுவேன். எனக்கு குடிக்கிறவங்க, அடிக்ஷனாக இருக்கிறவங்க, அவங்கள வந்து தப்பாக பார்க்காதீங்க. அவங்க வந்து பேஷண்ட். அவங்க என்ன காரணம்னா அவங்களோட சொந்த மூளையே தான் அவங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்குது. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவான ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்களுக்குள்ளார கொடுக்கணும். அந்த திங்கிங், நெகட்டிவான திங்கிங், இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கும் நிறையா, ஸ்மோக் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க என்ன ஒரு தப்பான விஷயம் செஞ்சாலுமே அதுக்கு வந்து அவங்கள சுற்றி நிறைய காரணம் வச்சுருப்பாங்க. நான் இதனால தான் செஞ்சேன், இப்படித்தான் ஆச்சு, என்னால் அதை சகிக்க முடியல, அந்த அந்த எண்ணங்களை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதாவது அந்த விஷயத்த நான் சிந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த நபரை நான் ஆலோசனையே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய காரணங்களை வந்து சும்மா வச்சிருப்பாங்க. அப்ப இந்த காரணங்களை வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க புரிஞ்சுட்டு இதுக்கு தான் இந்த காரணம், நான் இதைத்தான் இப்படி ஃபீல் ஆகிறேன் அப்படின்னு தெளிவா நம்ம புரிஞ்சிட்டோம்னா என்ன பண்ணலாம்?
நம்மளோட அந்த நெகட்டிவான விஷயங்களை நம்ம குறைக்கலாம். ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி தான், அடுத்த மனிதர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லுவதை விட நீங்க சரியில்லை என்பதை உணர்வது. நம்ம என்ன செய்யணும், நம்ம கூட இருக்கிறவங்க சரியில்லை நம்ம சொல்றதை விட்டுட்டு, அவங்க மோசமானவனுங்க அவங்கள போய் சொல்றதை விட்டுட்டு, அவங்களுக்கு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு தகுதி இல்லைன்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம சரிப்படுத்தலாம். எஸ் ஆர் நோ? இப்போ யாருமே வந்து பெரிய ஜீனியஸாக இருக்க முடியாது, ஃபுல்ஃபில்லாக இருக்க முடியாது, அதே மாதிரி வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அந்த வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு 100% ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் அமையவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி அந்த தவறுகளோட இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து மனிதர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல கேவலமான ஒரு ஆளு, ஆனா உங்களுக்குள்ளார நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏன்னா அவங்களோட பார்வையில நீங்க கெட்டவங்க, உங்களோட பார்வையில அவங்க எல்லாம் ரொம்ப கேவலமானவங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில அவங்க வந்து கெட்டவங்களா அப்படின்னா கிடையாது, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துலையும் யாருமே வந்து தவறானவர்கள் கிடையாது, தகுதி இல்லாதவர்கள் கிடையாது. ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தகுதி அவசியமே கிடையாது. அது நன்மையாக இருந்தால் மட்டுமே போதுமானது. அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஏத்துக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மனநிலை மட்டும் நமக்கு வேணும். நமக்கு அதுதான் இல்லை. நம்ம ப்ராப்ளமே அதுதான். நான் சரின்னு நினைக்கிறதா நம்மளோட பிரச்சனையே. ஸோ அந்த சரின்னு நம்மளை நினைக்காம மற்றவர்களும் சரியாகத்தான் இருப்பாங்க. அது வந்து தகுதி அடிப்படையில் ஒருத்தர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, ஆல்ரெடி பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஷேக்ஸ்பியரோட நிலைமை தான். ஷேக்ஸ்பியர் அனுபவிச்சு அந்த கேவலமான ஒரு சூழ்நிலையை அவர் வந்து எழுதின அதே கதை தான் உங்க வாழ்க்கையிலேயே நடக்க போகுது. அந்த கதை என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம்? ஷேக்ஸ்பியரே அவங்க வாழ்க்கையில இந்த நாளதான் கெட்டு போயிருக்கிறாரு, அவர் அசிங்கப்பட்டிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஜீனியஸே வந்து அசிங்கப்பட்டதை ஒத்துக்கிட்டாரு. உங்க வாழ்க்கையில நீங்களும் அதே மாதிரி தான். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுனால, நம்மளை ஓவரா நம்ம திங்க் பண்றதுனால கண்டிப்பா நம்ம வந்து அசிங்கப்பட்டுட்டே தான் இருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எஸ், கதை என்னன்னு சொல்லுங்க சார். கதை ஷேக்ஸ்பியர் கதை தெரியாது உங்களுக்கு? நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு வரம்புக்கு மேல நடந்து போயிட்டு இருந்தாரு. ஒத்தடி பாதை அங்க அந்த காலத்துல அப்படித்தானே இருக்கு எல்லாமே. ஸோ அவர் வந்து ஒத்தடி பாதையில நடந்து போயிட்டு இருக்காரு. ரெண்டு பக்கமுமே வரப்பு, ரெண்டு பக்கமே பெரிய அந்த வயல் வந்து ரொம்ப இதா இருக்குது, ஆழமாவும் இருக்குது. கொஞ்சம் எப்படி வந்து 1.5 அடி 2 அடி ஆழமா இருக்குமா. இவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்ல ஒரு சாதாரண பாமரம் ஆளு, ரொம்பவுமே வந்து சாதாரணமான மனுஷன். அவருக்கு வந்து படிப்பறிப்பு கிடையாது, ஒரு சுத்தமான ட்ரெஸ் கிடையாது, மாதிரியான ஆளு. அவர் வந்து ஆப்போசிட்ல நடந்து வராரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒத்தடி பாதையில ஆப்போசிட்டா நின்றுறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து மிகப்பெரிய ஞானி, நான் வந்து அறிவாளி, நான் வந்து புத்திசாலி, ஸோ நீ கீழே இறங்கிப்போ அப்படிங்கிறாரு. உடனே டக்குன்னு அந்த ஆள் என்ன பண்றாரு, கீழே இறங்கி மேலே ஏறிடுறாரு. இவர் வந்து முன்னால போறாரு. அப்ப அவரை கூப்பிட்டு சொல்றாரு, இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு. நான் ரொம்ப பெருமையா ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அறிவு கிடையாது, புத்தி கிடையாது, டேலண்ட் கிடையாது, எனக்கு வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆள். ஆனா ஒரு பெரிய மனுஷனுக்கு நான் வழி விட்டேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய மனுஷன் ஆனதான் எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு நிமிஷம் அவர் ஆலோசனை பண்றாரு, நம்ம இவ்வளோ கத்து வச்சோம் இந்த ஒரு விஷயம் நமக்கு புரியலையே, அவனுக்கு வழி விட்டுருந்தா ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட வழி விடக்கூடிய ஒரு மனநிலையில இவர் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா சரித்திரத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஷேக்ஸ்பியருக்கு மூளை இல்லாம போச்சு, ஒரு பாமர மக்களை கூட பார்க்கறது இல்லாம அவர் வந்து தன்னை வந்து
ஒரு பெரிய அறிவாளியா வெளிப்படுத்திட்டு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தானே அப்ப அறிவு அதிகமா இருந்திருக்குது. ஆமாங்க அப்ப அவருக்கு வந்து அறிவு கம்மியா போச்சு. அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி வந்து கேவலப்பட்டதா அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஓகே வந்து என் வாழ்க்கையில மோசமா போயிட்டேன். அந்த மாதிரி நிலை தான் நம்ம எப்பவுமே சந்திச்சுட்டே இருக்கிறோம். நான் எனக்கு வந்து யாரும் அட்வைஸ் பண்றதுக்கு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யார்கிட்டயோ தோத்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ சார். அந்த நிகழ்வு வந்து தினசரி நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கு. ஷேக்ஸ்பியர் மாதிரி வாழ்க்கையில தோத்துட்டே இருக்காதீங்க. அந்த வாழ்க்கையை வந்து புரிஞ்சுட்டு நம்ம வந்து எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு சிந்திக்கணும். நம்மளோட தாட்ஸை, நம்மளோட சிந்தனைகளை நம்ம மாத்திக்கணும் இல்லையா? தேங்க்யூ சார். திங்கிங். தேங்க்ஸ். எஸ், தேங்க்யூ. திங்கிங் அப்படின்னா பாசிட்டிவாக திங்க் பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆமாங்க சார் திங்கிங் எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கு இல்லைங்களா? மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது. எதுக்கும் அறிவு இல்லாம அதாவது சடப்பொருளுக்கும் அறிவு இருக்கு. ஆமா, எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. நமக்கு தான் அறிவு இருக்காங்கிறது கேள்விக்குறி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆமா, ஏன்னா இப்ப பாருங்க, திங்கிங் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பாசிட்டிவா திங்க் பண்ணணும், திங்கிங்னு சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா? நீங்க அதையே வந்து ஒரு தடவை ஒரு செகண்ட் பிரிச்சு பாருங்க. திங்க் கிங், திங்க் கிங். நீ திங்க் பண்ணும் போதே ஒரு ராஜாவை மாதிரி திங்க் பண்ணு அப்படிங்கிற அந்த அதை வந்து அது வெளிப்படுத்துது அந்த வார்த்தை திங்க் கிங். அப்போ ஒரு ராஜா எப்படி சிந்திப்பாரு? வீட்டுக்கு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில சிந்திக்கலாம் சார். எஸ். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணலாம்? வீடு கட்டலாமா, கார் வாங்கலாமா, இல்லைன்னா வந்து நம்ம குழந்தைகளுக்கு எதாவது செய்யலாமா, அப்படிதான் சிந்திப்போம். ஆனா ஒரு ராஜா என்ன பண்ணுவாருன்னா தன்னோட குழந்தைய மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பழக்கணும்னு சிந்திப்பார். Yes, sir. என்ன சொல்லி கொடுப்பாரு? நீ வந்து வீட்டுக்காக சிந்திக்காத, ஏன்னா அவசியம் இல்லை அவங்களுக்கு. நீ வந்து நாட்டுக்காக நீ என்னவா இருக்க போற, ஏன்னா நாளைக்கு நீ தான் ராஜாவாக போற. ஸோ மக்களுக்கு நீ என்ன செய்ய போற, நாளைக்கு உன்னோட டியூட்டி என்ன, நீ ராஜாவானா நீ மக்களுக்கு என்ன செய்ய போற அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் அவர் வந்து திரும்ப திரும்ப அவங்கள ரிப்பீட்டடா சொல்லி கொடுப்பாங்க. தவிர நாளைக்கு நீ என்ன செய்ய போற, உனக்கு என்ன செஞ்சுக்க போறேங்கிறத எந்த விதத்திலையும் பயிற்சி அளிக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்களோட தாட்ஸ் பூராமே என்னவா இருக்குன்னா மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு எதை செய்யலாம், என்னத்தை உருவாக்கலாம், எதை கொடுக்கலாம் அப்படின்னு தான் சிந்திப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த புர்ஜ் கலிஃபா அந்த மாதிரி வந்து அந்த சல்மான் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட மனநிலையை வந்து அந்த நாட்டுக்காக வச்சிருந்தனாலதான் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து பெரிய பணம் படைத்த நாடாக அது மாறிக்கிட்டே இருக்குது. அந்த நாட்டுல வந்து பாருங்க, மக்களுக்கு அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, குழந்தை கன்சீவ் ஆனதிலிருந்து அவன் படிச்சு ஒரு மனுஷனா மாறி அவன் தொழில் செய்யற வரைக்குமே கவர்மெண்டே டேக் ஓவர் பண்ணிக்குது. உங்க வேலை ஒண்ணே ஒண்ணுதான், குழந்தைய பெத்து கொடுக்கணும், கிடைக்கிறத சாப்பிடணும், வாழணும், அவ்வளவுதான். அந்த நாடு வந்து அந்த மாதிரி, அந்த நாட்டோட அரசர்கள் வந்து அப்படி சிந்திக்கிறாங்க. மக்களை எப்படி வந்து மேன்மைப்படுத்துறது அப்படின்னு வந்து அவங்க ஆலோசனை பண்றாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய அச்சீவாளராக மாறுறாங்க. ஆனா நமக்கு வந்து என்ன நிலைமை அப்படின்னா, டேக்ஸ் மட்டும் நம்ம இப்படியெல்லாம் கெட்டுறது, நம்மகிட்ட இருந்து புடுங்குறதுன்னு பாக்குறாங்க. அந்த டேக்ஸை மட்டும் வாங்குறதுக்கு என்ன வழின்னு பாக்குறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ரத்தம் வந்து உறிஞ்சப்படுகிறது. அப்ப நம்மளோட முன்னேற்றம் வந்து நம்ம ஒரு 100% உழைச்சிட்டு கிட்டத்தட்ட 48% வந்து நாட்டுக்காகவே கொடுத்துட்டு இருக்கிறோம். பெரிய தியாகிகள் நம்மளாம். நம்மளாம் யார்? ரியலான தியாகிகள். நம்ம வந்து கண்டினியூவா இதெல்லாம் பத்தி இது இது ஏன் சொன்னேன் அப்படின்னா,
48% கொடுத்துட்டு தியாகிகள் அப்படின்னு சொல்லி மனசை ஏற்றிட்டு அதை விட்டுட்டு வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் இங்க வாழ முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 100 + 48க்காக உழைக்கணும். அவ்வளவுதான் விஷயம். என்ன பண்ணோம்? நீங்க உங்களுக்காக 100% வாழ்ந்தா பத்தாது. ஒரு 48% நாட்டுக்காகவும் வாழணும். அப்போ உங்களோட சம்பாத்தியம், உங்களோட சிந்தனைகள், உங்களுடைய உழைப்பு எல்லாமே எவ்வளவா இருக்கணும்? 150% இருக்கணும். அப்பதான் நீங்க வெற்றியாளர் மாற முடியும். அப்ப அந்த ஒரு மைண்ட் செட்டை மாத்தணும் இல்லையா? குறை சொல்றத விட்டுட்டு பாசிட்டிவா சிந்திக்கணும், நல்லதை சிந்திக்கணும், நல்ல எண்ணங்களை வந்து நமக்குள்ள ஏற்படுத்தணும். கம்பேரிசன் எல்லாம் ஓகே தான், ஆனா இது நம்ம நாடு இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்மளை வந்து தப்பா பேசக்கூடாது. இப்படி சிந்திக்கலாம் இல்லையா? நான் வந்து 100% எனக்காக சம்பாதிப்பேன், 50% நாட்டுக்காக சம்பாதிப்பேன், 50% நான் சந்தோஷமா டாக்ஸ் கட்டுவேன். அப்ப நீங்க யாராயிரலாம்? நீங்க யாரா மாறலாம்? பெரிய பிசினஸ் மேன் ஆயிரலாங்க. கவலைப்பட்டு தான் எல்லாம் புவரா இருக்கிறோம். இந்த காசு நம்ம கையை விட்டு போகும், இப்படி நம்மளால செய்ய முடியாது, நம்மளால வாழ முடியாது, ஐயோ இப்படியா அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா உங்களால வாழவே முடியாது. உங்களால எங்கேயுமே போக முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் இல்லையா? அதை ஏத்துட்டு நான் இனிமேல் வந்து 150க்கு தான் என்னோட கோரிக்கையை வைப்பேன் தவிர 100க்காக வைக்க மாட்டேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட மைண்டை வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, அந்த மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நம்ம ரிஸ்க் எடுக்காம எதையுமே சக்சஸ்ஃபுல்லா செய்யவே முடியாது இல்லையா? ரிஸ்க் எடுக்காம எதையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளால மாற்ற முடியாது. ரிஸ்க் மேக்ஸ் சக்சஸ். நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மேக்ஸ் பிக் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில மாறணும்னு நினைச்சோம்னா அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அதை செய்யும் போது நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நம்மளோட பிரெயின் வந்து ஒரு ராஜா கிடையாது, நம்ம தான் ராஜா இல்லையா? அப்போ அதோட தாட்ஸை, அதோட கன்சூலன்ஸை நம்ம வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுடைய அந்த தாட்ஸை வந்து நம்ம ரொம்ப அப்படி அலைப்பாய விடாம, நம்ம அதை பறக்க விடாம, பொய்யான அந்த விஷயங்களை நம்பாம, நம்ம வந்து ஒரு தெளிவில் அந்த ஹிப்னாட்டிசம் ஆகாம நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னவாகும்? நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட ஞாபகங்கள், இந்த மாதிரியான தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை விட்டு வெளியே போயே ஆகணும். ஏன்னா அந்த குறை கூறுவது அப்படிங்கிறது வந்து நம்மளை பெரிய அளவில் நம்மளோட பிரெயினை வந்து பாதிக்குது, நம்மளோட சிந்தனைகளை பாதிக்குது, நம்மளோட நிலைமையை வந்து ஒரு சூழ்நிலையை வந்து கேள்விக்குறியாக மாற்றுகிறது. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு நாட்டிலேருந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணுறீங்க, திரும்பி வரும்போது ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா நிச்சயமாக அந்த பொருளை பர்ச்சேஸ் கூட பண்ண மாட்டோம் இல்லையா? பட் அதே டைமில் இட்ஸ் நோ ப்ராப்ளம், நான் வந்து அதை வந்து அஃபோர்டபுளாக நான் நினைக்கிறேன், அந்த ப்ரைஸை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது நம்ம அந்த ஒரு விஷயத்த தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அது பிரச்சனையாக மாறுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் சோப்பு வாங்குறீங்கன்னா ஏகதேசம் வந்து ஒரு 18% நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அது ஃபீல் ஆகலை இல்லையா? அதே டைமில் ஒரு காம்பவுண்டு டேக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பேஸ்ட் ஆகட்டும், ஏதாவது ஒரு டேக்ஸை வந்து நீங்கள் கட்டுறதுக்கு இண்டிவிஜுவலாக கட்டும் போது உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, உங்களால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல இல்லையா?
இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸை கட்டிடுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த காம்பன்சேட் பண்ணக்கூடிய உங்களோட பில் வந்து பேலன்ஸ் ஆகக்கூடியதாக உங்கள் ஆடிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டா உங்கள் கையிலேருந்து நிறைய காசு போகாது. இல்லைன்னா உங்கள் கையிலேருந்து காசு கொண்டு போய் நீங்கள் கெட்டதாக செய்வீங்க. ஸோ இந்த நிலை வந்து நான் இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு நான் உயரணும்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் உயர முடியும். அதெல்லாம் இவ்வளோ சம்பாரிச்சா இவ்வளோ காசு போயிடும், இவ்வளோ டேக்ஸை கட்டி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆனீங்கன்னா நீங்கள் எப்போவும் அந்த நிலைமைக்கு வரப்போறீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து டேக்ஸே கட்ட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சின்னதாக தான் இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை மாறாது. ஏன் நம்ம அவ்வளவு டேக்ஸ் கட்டணும் அடுத்தவங்களுக்கு? கவர்மெண்ட்டுக்கு ஏன் நம்ம கஷ்டப்பட்டு கட்டணும் தான் நிறைய நினைக்கிறாங்க சார். ஆமா, அப்படி சிந்திக்கிறதை விட தப்புனே தெரிய மாட்டேங்குது சார், சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சிந்திக்கிறதை விட நான் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உயர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். கட்டித்தான் ஆகணும், நம்ம இந்த நிலைமைக்கு வரணும் நம்ம சிந்திக்கணும். கட்டுறத கட்டித்தான் ஆகணும் சங்கடப்பட்டு கட்டாம நான் இது அடுத்த டைம் வந்து என்னோட இன்கம்க்கு உண்டான டேக்ஸை இதை விட 10 மடங்கு கட்டுவேன் அப்படின்னு நீங்க ஃபீல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆகுறீங்கன்னா ரிச்சா மாறுறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி பாசிட்டிவான சிந்தனைகளை ஏற்படுத்தி இந்த நெகட்டிவான தாட்ஸை நம்ம வந்து இது வந்து நான் எனக்கு தகுதி இல்லை, என் கையை விட்டு போகுது, எனக்கு அது நடக்கக்கூடாதுன்னு நீங்க தான் உங்களை ஏழையாவே வச்சுக்கிறீங்க. யார் உங்களை ஏழையா மாத்துறது? காலம் பூரா உழைக்கிறேன் சார், ஒன்றும் கிடைக்கல சார். காரணம் என்ன? நீங்க உங்களுக்காக உழைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. திங்கிங் மற்றவர்களுக்காக, நாட்டுக்காக இல்லையா? அப்படி ஒரு தாட்டை நமக்குள்ள கொண்டு வந்தா நம்ம என்னவாயிரலாம்? ரிச் பர்சனாக கன்வெர்ட் ஆயிடலாம். பெரிய ஒரு இடத்த வந்து நம்மளால அடைய முடியும். அந்த சேஞ்சஸ் நமக்குள்ள கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும். எஸ், யாராவது ஷேர் பண்றீங்களா? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஏன்னா ஜென்ரலாகவே இந்த 2-3 நாள் எல்லாரும் பயங்கர டூரு, அதே மாதிரி நேற்று கிறிஸ்மஸ் பாருங்க, இதுதான் நம்ம நாடு. அதாவது நீங்க எஸ் எந்த மதமா இருந்தாலும் என்ன இனமா இருந்தாலும் கிறிஸ்மஸை தெரியாமையே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சார் எல்லாரும் ஜாலியா இருக்கணும்ன்றதானே சார் விரும்புறோம். அதாவது நம்ம நாட்டோட முக்கியமான ஒரு அந்த டெமோக்ரஸியோட ஃபீலே இதுதான். இந்த நாடு வந்து எல்லாரோடையுமே நட்பா இருக்கும்போது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். அதான் வேற்றுமையில பெரிய ஒற்றுமை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு அளவுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு நாடு கிடையவே கிடையாது. உண்மையான சொர்க்க பூமி இதுதான். இல்லைன்னா அவன் ஏதாவது ஒரு கோட்பாட்டில் இருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு மதத்தில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு சம்திங் அவங்களுக்குள்ள அடாப்ட் ஆகிருக்கும். அப்படித்தான் ஒரு நாடு இருக்கும். ஆனால் இவ்வளோ மொழிகள், இவ்வளோ விஷயம் வந்து இவ்வளோ மதங்கள், இவ்வளோ இனங்கள், கலர்ஸ் கூட வந்து இவ்வளோ கலர், சதையில ஸ்கின்ல கூட வந்து இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடம் இது. ஏதாவது ஒரு அடிப்படையில் உலகத்தில் எல்லா நாடுமே வந்து ஒரு தனித்தன்மை வந்து வச்சுருக்கோம். ஆனால் அந்த தனித்தன்மையே இல்லாமல் நிறைய வேற்றுமைகளுக்குள்ளார ஒரு ஒற்றுமையை வச்சுருக்காங்க. நம்ம கிளாஸில் வந்து இன்னைக்கு ஒரு ஆளுக கம்மி ஆகுறாங்க அப்படின்னா என்னன்னா, உண்மையிலே வந்து இது வந்து நம்ம ஃபீல் பண்ணால் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம். என்னடா ஒரு 27 பேர் வர வேண்டியது கம்மியாக வந்திருக்காங்களே, நம்ம ஃபீல் ஆகலாம், நம்மளோட எஃபர்ட் எல்லாம் வீணாக போகுது, நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் அதே டைமில் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தோன்னா பாருங்க, என்ன மாதிரி இருந்தாலும், என்ன இனமாக இருந்தாலும், என்ன மதமாக இருந்தாலும் கிறிஸ்மஸை கொண்டாட போயிட்டாங்க இல்லையா? நேற்று வந்து சினிமாவுக்கு போயிருக்காங்க, ஊர் சுற்றி இருக்கிறாங்க, நேற்று பிரியாணி வச்சு சாப்பிட்ருக்காங்க, எதையோ வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளார போயிருக்காங்க.
ஸோ இந்த அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, லீவ் போட்டு இப்போ நியூ இயர் கொண்டாட போகிறாங்க. இதெல்லாம் என்னன்னா இதுதான் உண்மை. இதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு நம்ம இப்படி சங்கடப்படுறதை விட இப்படி சந்தோஷப்படுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். நம்ம பிரெயினை வந்து நம்ம இப்படி தான் ட்ரெயின் பண்ணணும். இப்படி ட்ரெயின் பண்ணும்போது எல்லாமே பாசிட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ப்ராட் மைண்டாக மாறிடும். அந்த ப்ராட் மைண்டு உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஸோ அந்த இடத்த வந்து அடையிறதுக்கு நம்ம வந்து எப்பவுமே ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேசலாம். எஸ், தேங்க்யூ. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சார் ஒரு நேற்று வந்து ஒரு 2 3 நாளா ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு இருந்தேன் சார். ஏதாச்சும் பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்களுக்கு நேற்று ஹீலிங் கொடுத்து முடிச்சுட்டு உங்க காலை வந்து ட்ரை பண்ணுங்க, காலை அசைக்கவே முடியலைங்க சார் அவங்களுக்கு. பட் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு சம் ப்ராப்ளம் மனசுல இருக்கிற இதை வெளியிலே கொண்டு வர முடியல அவங்களால. அடுத்து அவங்க கிட்ட பேசின பிறகு சரி ஹீலிங் கொடுத்து முடிச்ச காலை கொஞ்சமாச்சும் அசைங்க, தரையில அப்படியே தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சார். ட்ரை பண்ணாங்க சார். ஒரு 2 3 முறை அந்த மாதிரி காலை அசைச்சாங்க சார். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். அது கொடுத்த உடனே அது மாதிரி பண்ண சொன்ன, கையும் அதே மாதிரி அசைக்க சொன்னேன் சார். ரிசல்ட் வந்தது சார். அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல திருப்தி வந்திருக்கு, நம்ம ஏன் உட்காருவோம், நடப்போம் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தேன் சார். நல்ல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இது வந்துருக்கு சார், ஒரு ஹோப் வந்துருக்கு சார், இதுல நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. கண்டிப்பா வந்து ஒன்றும் விஷயம் இல்லைங்க. ஏன்னா அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பயம்தான் வந்து அந்த பயமும் ஒரு விதமான எதிர்காலத்தை பற்றிய ஒரு மனநிலை தான் அவங்கள வந்து இந்த இதுக்குள்ளார கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கையில வந்து போராய்மை, அதாவது வந்து என்னால் வந்து எதுவுமே சாதிக்க முடியல, இதுக்கு மேலே நான் ஒன்றும் இல்லாமல் போக போகிறேன், இந்த இடத்துல நான் பூஜ்ஜியமாக மாறிட்டேங்கிற ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு அந்த நோய்க்கு காரணம். ஸோ அந்த ஒரு இடத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் சரியாகி வெளியே வந்துடுவார். அந்த அப்படி இல்லை, நான் என்னால் இனியும் சாதிக்க முடியுங்கிற ஒரே ஒரு ஹோப் அவருக்கு மனசுக்குள்ள கிடைச்சிருச்சு, ஐ கேன் அவர் ஃபீல் ஆயிட்டாருன்னா அவர் நல்லாயிருவார். அவ்வளோதான் அவருக்கு மருந்து. அவங்களுக்கு நான் பேசுறதே எனக்கு ஏதோ நல்லாகுன்றது தோணி இருக்கு. இவ்வளவு நாளா எனக்கு அந்த மைண்ட் செட்டே வரல, இப்ப தோணி இருக்கு, நீங்க கொடுங்கன்னு சொன்னேன் சார். இப்ப கொடுத்ததுல ஒரே ஒரு மைண்ட் செட்டு அவங்கள பக்காவா வெளியே கொண்டு வந்துடும். ஏன்னா அவருக்கு அது மட்டும் தான் தேவை. ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார், நீங்களும் வாழ்த்துங்க சார். கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை வளமுடன் சார். தேங்க்யூ. ஆல் ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே சார். எஸ், வாழ்க வளமுடன். எஸ், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். எஸ், வாழ்க வளமுடன்.